வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து எம்சிக்யூஸ்க்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2019 15th டிசம்பர் 2020 வரைக்கும் 2318 எம்சிக்யூஸ் இருக்குது. சரியா? இந்த பிடிஎஃப் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குரூப் 2, 2A, குரூப் 4 அந்த குரூப் 3 நீங்களாம் வந்து இந்த பிடிஎஃபை அவாய்ட் பண்ணிடலாங்க. சரியா? உங்களுக்கான பிடிஎஃப் இது கிடையாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ஜனவரி 2021 ஆரம்பித்தா போதும். சரியா? இந்த பிடிஎஃப் யார் யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்குன்னா, வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதுறவங்க, ரயில்வே என்டிபிசி எழுதுறவங்க, அப்புறம் வரப்போகிற டிஎன்இபி அசஸர் எக்ஸாம் எழுதுறவங்க. சரியா? அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியாங்க? புரிஞ்சாங்க? அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வேஸ்ட். இதுலேருந்து ஒன்றும் வராது. ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் வந்து நம்ம 11 பகுதியாக பிரிச்சிருக்கோம். அது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், டேஸ் அண்ட் தீம்ஸ் நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்க கட்டத்தில். அதில் இந்த 2318 எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்ற நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பேஜ் நம்பர் 2ல் இருக்கு பாருங்கள், பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். ஏன்னா சில பேர் முதல்ல அவார்ட்ஸ் பார்த்துடலாம், முதல்ல ஸ்போர்ட்ஸ் பார்த்துலான்னு நினைப்பீங்க. உங்கள் இஷ்டம், நீங்கள் எதுவோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி நம்ம ஒரு 3 மாதமாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னு எடுத்துக்கிட்டா மே மாதத்துலேருந்து 15th டிசம்பர் வரைக்கும் ஒரு பிடிஎஃப் இருக்கும். சாரி, ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 3ல் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான் இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இங்கே இருக்குது. நான் 4 பேஜ் வியூ காமிக்கிறேன், அதனால் உங்களுக்கு இதான் 3rd பேஜ். சரியா? இப்போ அப்படியே நீங்கள் இது மேலேருந்து 15th டிசம்பர் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க. இங்கிருந்து அக்டோபர் 2019 ஏப்ரல் 2020 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். சொல்லுது புரியுதாங்க? 2 ஸ்பிளிட்டாக இருக்கும். எல்லாமே 2 ஸ்பிளிட்டாக இருக்கும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்னாலும் சரி தான், அப்பாயின்மெண்ட்ஸ்னாலும் சரி தான், அவார்ட்ஸ்னாலும் சரி தான், எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து மேலிருந்து 15th டிசம்பர் வரைக்கும் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்கிற அக்டோபர்லேருந்து ஏப்ரல் இருக்கிறத ஒரு கிளான்ஸ் மாதிரி விட்டுக்கோங்க. புரியுதா? ஏன்னா கொரோனானால அங்கே ரொம்ப பின்னாக போக மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். மேலிருந்து 15 டிசம்பருக்குள்ளே அவங்க ஃப்ளோ பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். சரியா? அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்பாயின்மெண்ட்ஸு அப்படியே மேலிருந்து 15th டிசம்பர் வரைக்கும் இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்து இதை நல்லா முடிச்சுட்டு அப்புறமா கீழே அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா அக்டோபர் 19 ஏப்ரல் 20 வரைக்கும் இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். புரியுதா? அப்படியே நெக்ஸ்ட் அடுத்த தலைப்பு போகும். அடுத்த அவார்ட்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். புரியுதாங்க? இது நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி நான் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே சேர்ந்து தான் கொடுத்துருக்கேன். சரியா? இது எல்லாமே ப்ராக்டிஸ். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நம்ம பண்ணுறோம். பட் எனிவே அடுத்த வருஷம் குரூப் 2, 2A பண்ணுறவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இன்வாலிட் தான். பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி இப்போ தான் அந்த ஆனுவல் பிளானர் இருந்துச்சு இல்லையா, நான் இப்போ டக்குன்னு மாற்ற முடியாது. ஸோ அதனால் நான் இந்த வருஷத்தோட இது மாதிரி ஃபார்மேட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? நெக்ஸ்ட் ஜனவரி வி வில் பிரிங் இட் சம் நியூ ஃபார்மேட். சரியாங்க? சரி, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் அந்த குரூப் 1 ஸ்ட்ராட்டஜி வீடியோனாலும் சரி தான், குரூப் 2, 2A ஸ்ட்ராட்டஜி வீடியோனாலும் நான் சொல்லிட்டேன். அவங்க கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர்னாலும் சரி தான், அப்புறம் இந்த சிலபஸ் ரிவைஸ் பண்ண பிறகு நடந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸாம் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணல கட் ஆஃபில். ஏன்னா அந்த யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அவங்க கொண்டு வந்த பிறகு அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து தான் அது கொஸ்டின்ஸ் வரா மாதிரி நமக்கு தெரியுது. சரியா? அது என்ன தான் நீங்கள் யூனிட் 9 வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்குது.
பட் இருந்தாலும் அது வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். தெரியாதனால எதுவும் இல்லை. அந்த தாலிக்கு தங்கம் எத்தனை கிராம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ஒப்பிட முடியாது. புரியுதாப்பா? ஸோ நீங்கள் வந்து அந்த எட்டு அந்த யூனிட் 8, 9 ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, மென்டல் எபிலிட்டி இதில் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே வாங்க. இதே தான் நான் அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி குரூப் 1 தேதி கொடுத்தாங்க இல்லையா, 3rd அன்னைக்கு நடக்கும்னுக்கே நான் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும். ஏங்க நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ தொடாதீங்க, 3rd வீக் ஆஃப் டிசம்பரில் தான் நீங்கள் கையை வைக்கணும்னு சொன்னேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ நாளைக்கு தான் 3rd வீக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால தான் நம்ம நாளைக்கு காலையில் இதை அப்லோட் பண்ணுறோம். புரியுதாங்க? நான் அதான் சொன்னேன், இப்பயும் ஒன்றும் குறைஞ்சி போகல. நீங்கள் வந்து 2 வாரம் இருக்குது, 2 வாரம் இருக்குது சரியா? இந்த 2 வாரத்தில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது சரியா? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், யூ கேன் ஈஸிலி கிளியர் இட். ஆப்டிடியூட் அண்ட் யூனிட் 10 அண்ட் யூனிட் 9 பாலிட்டி அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இதெல்லாம் கீ பாயிண்ட், கீ ஏரியாஸ் டு கிராக் திஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சரியா? ஆக்சுவலாக அவங்க வந்து ஆனுவல் பிளானர் 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த தேதியை ரிலீஸ் பண்ணப்பே அவங்க ஆனுவல் பிளானரையும் சொல்லியிருந்துருக்கலாம். அதான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா நிறைய பேர் அது குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணி அது என்னென்னு தெரியல, இப்போ மறுபடியும் அது ஏறிடுச்சு, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 4 வந்து அடுத்த நியூ கவர்மெண்ட் வந்த பிறகு தான் அது நடக்க போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி இவங்க வந்து குரூப் 4 மெயின்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் வந்து மினிஸ்டர் தலையிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க தள்ளி போகிறத பார்த்தா ஒரு வேளை மெயின்ஸ் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் இப்போ ஏதோ அந்த சிசிஓ ஏதோ கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கோர்ஸுங்கிறாங்க, டைப் ரைட்டிங்கிறாங்க. சரி, அது ஒரு வகையில் நல்லது தான், தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். சரி, நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், பாருங்கள், அதை ஒரு கிளான்ஸ் மாதிரி விடுங்க. பட் கிளாஸ் தான் முக்கியம், கிளாஸில் இருக்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ். அப்புறம் கடைசியாக இந்த வீடியோவில் நான் ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்கெங்கே பெண்கள் ஹைலைட் ஆகிறாங்களோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸா, ஏதாவது பெண்கள் எழுதியிருக்காங்களா நூல்கள் பாருங்கள். அப்பாயின்மெண்ட்ஸா, ஏதாவது பெண்கள் எங்கேயாவது அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். அவார்ட்ஸா, ஏதாவது பெண்களுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் சரியா? அது மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி நியூஸில் ஏதாவது சம்திங் உமன் ஆர்மி ரெஜிமெண்ட் எங்கேயாவது சேர்த்துருக்காங்களான்னு பாருங்கள். எக்கனாமியில் சம்திங் இல்லை, எனி ஸ்கீம்ஸ் ஃபார் சைல்டு அண்ட் உமன் டெவலப்மெண்ட் எதாவது இருக்கான்னு பாருங்கள். ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரேங்கிங், இப்போ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் நியூஸில் ஏதாவது பெண்கள் ஏதாவது எங்கேயாவது வின் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஸ்டேட் நியூஸில் எங்கே தான் பாருங்கங்க, ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஹைலி இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்னு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்கேயோ ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸை தான் அவங்க கொஸ்டின் எடுத்து போடுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மூலையில் நடந்த நியூஸ் எடுத்து அவங்க போட மாட்டுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த நியூஸு, நம்ம எங்கேயாவது மறந்துருப்போம், அப்படிலாம் மிஸ்பிளேஸ் பண்ணியிருப்போம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் படிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதை அப்படியே விட்டுருவாங்க சரியா? அதனால் வந்து பிரபலமான நியூஸ்கள் தான் கொஸ்டினில் வரும். எங்கேயோ இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறதுலாம் வராது, அது பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு 20 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வருதுன்னா அந்த 20 கேள்வியில் 15 கேள்வி நமக்கு போதும், 5 கேள்வி வேணாங்க. அந்த மைண்ட் செட்லேயே இருங்க எல்லாரும். அதே தான் நான் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்லேயும் சொல்கிறேன். 200 கொஸ்டின் மொத்தமாக வர்றதுல 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் வேணும், டிஃபிகல்ட்டாக தான் வரும். அதில் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர 5 மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் ஸ்டடீஸ், ஜெனரல் சயின்ஸ் அதெல்லாம் போயிடும். மீதி இருக்க 150 குறி வைங்க. யூ கேன் ஈஸிலி கெட் கட் ஆஃப் அண்ட் யூ கேன் கிளியர் த மெயின்ஸ் சரியாங்க? சரி, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்ப்போம். நான் இப்போ அடுத்த மாதத்துலேருந்து ஐ வில் ட்ரை டு நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். டோட்டலாக என்டையர் கிளாஸஸ் செக்ஷனே நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா அது கிளாஸஸ் வந்து ஸ்லைட்ஸு 2 வழியாக நடத்தலான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 + ஒயிட் போர்டு, 1 + ஸ்லைடு சரியா? ஏன்னா வந்து
அது லிங்க் ஆக மாட்டுது. ஸ்லைடில் நடத்தினா சில பேருக்கு புரியுது, ஒயிட் போர்டில் நடத்தினா சில பேருக்கு புரியுது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால தப்பில்லை. ஸோ நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்க, இதை கோத்ரூ பண்ணுங்கள், பாருங்கள். குரூப் 1 கிளியர் பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸை, அப்புறம் பார்த்துப்போம். சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.